கொரோனா வைரஸில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலட் தான். எல்லா ஃபீல்ட்லையும் சேலரி கட் ஆகுது, பிஸ்னஸில் பயங்கரமாக லாஸ் ஆகுது, வேலை போராட்டம் உண்மை தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல, இந்த வீடியோவில் அதோட சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு 5 டிப்ஸ் தரோம். அந்த 5 டிப்ஸை வச்சு நீங்கள் வீட்டிலேருந்து ஈஸியாக எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் சொல்லித்தரோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு அதிகமாக உங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா டேலண்ட் கிடையாது. இப்போ உங்ககிட்ட அதிகமாக இருக்கிற ஒரே விஷயம் டைம் இருந்தால் போதும். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாம். நாங்கள் இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ், யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பண்ணுறோம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டுருங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்களே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் அவங்களுக்கு கண்டிப்பாக மணி கஷ்டம் இருக்கும், பட் அவங்க உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கும் இதை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, ஃப்ரீலான்சிங். யூஎஸ்ஏல மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்க. குளோபலாக பார்த்தீங்கன்னா $30 மில்லியன் வரைக்கும் இந்த ஃப்ரீலான்சிங்லேருந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இன்டர்நெட்டில் நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது விஷயமே கிடையாது. இப்போ எல்லாம் என்ன தேவைன்னா உங்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் டேலண்ட் தான். ஃபோட்டோஷாப், வெப்சைட் ரைட்டிங், வெப்சைட் கிரியேட்டிங், மார்க்கெட்டிங், வாய்ஸ் ஓவர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் செட்டப் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 1 டேக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கட் அவுட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணால் கூட அதுலேருந்து ஒரு நல்ல மணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வேர்ட் ப்ரெஸ்ஸில் போயிட்டு வெப்சைட்ஸ் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கர டிமாண்டில் இருக்குது. இதெல்லாம் ஸ்கில்ஸ்னு வெளி உலகம் சொல்லிப்பாங்க. ஆனால் சிலவங்களுக்கு இது இன்பில்டாகவே இருக்கும், சிலவங்களுக்கு இது ஹாபிஸாக கூட இருக்கும். இதை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். பயங்கர டிமாண்டில் இருக்குது இந்த ஸ்கில்ஸ்லாம். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரைபிங். இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் டாலர்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற வழியில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்தியாவில் இருக்க ஒரே பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $1 வேல்யூ $75 இப்போதைக்கு. இப்போ 1 ஹவருக்கு நீங்கள் $20 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், இல்லை அவங்க தராங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸியாக 1 மந்த்துக்கு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். என்னடா 1.5 lakhs சம்பாதிக்கலாம், இது பெரிய கஷ்டம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. ஒரு ஆடியோ வரும், அந்த ஆடியோவை நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறீங்க. இதுதான் டிரான்ஸ்கிரைபிங். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுவே நீங்கள் லீகல் பேக்ரவுண்ட் இல்லை மெடிக்கல் பேக்ரவுண்ட் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கான பே வேறு லெவல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தினே சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ஆப்ஷன் எதுன்னு தேர்ந்தெடுங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, இல்லை ஸ்டாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் ஃப்ரீ காயின்ஸ் தருவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் லைஃப் நெக்ஸ்ட் லெவலில் சேஞ்ச் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நல்ல நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில் படித்து அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுங்க. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் 40 இயர்ஸில் அவங்களோட ஒர்க்லேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டில் உட்காந்து ஜஸ்ட் ட்ரேடிங் மட்டுமே பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அவங்க லைஃப்பும் ஹாப்பியாக தான் இருக்குது. 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டீச்சிங். இந்த டைமில், அதாவது இந்த லாக்டவுன் டைமில் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் சொல்லி கொடுத்து நீங்கள் அது மூலிமா மணி ஏர்ன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பித்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் உங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லி அது மூலிமா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா யோகா எப்படி வீட்டிலேயே பண்ணுறது, வீட்டிலேயே பாடி பில்டிங் எப்படி பண்ணுறது, வீட்டிலேயே டயட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வீட்டிலேயே பெயிண்டிங் எப்படி பண்ணுறது, கிட்டார் எப்படி ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் டிமாண்டில் இருக்குது. நீங்கள் இதை உங்கள் மக்களுக்கு உங்கள் லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், எத்தனையோ சேனல் இருக்குது, எத்தனையோ பேர் வீடியோ பண்ணுறாங்க, என் வீடியோவை யார் பார்ப்பா, என் கோர்ஸை யார் பார்ப்பா அப்படின்னு கேட்கலாம். பட் உங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி யார் சொன்னாலும் புரியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுங்க. குளோபலாக திங்க் பண்ணுங்கள், குளோபலாக உங்களுக்கு ரிசல்ட் 100% வரும். இந்த விஷயத்தை எப்பயுமே தள்ளி போடாதீங்க, சீக்கிரமாக ஆரம்பிங்க. இந்தியாவில் இதுக்காக ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது, அதுதான் உங்களோட அட்வான்டேஜ். ஸோ 5th பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் வேலையை விட்டுட்டு நான் கொஞ்ச நாள் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனா 9 to 5 ஜாப் கிடையாது. அது உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணலாம் மணி. விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ சின்ன சின்ன கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, சின்ன கம்பெனிக்கு சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் தான். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஹெல்ப் தேவையோ நம்ம விர்ச்சுவலாக ஹெல்ப் பண்ணுறது பேர் தான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். உங்களுக்கு ஏற்ற ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலவங்க ட்விட்டரில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலவங்க ஃபேஸ்புக்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலவங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்தந்த கம்பெனிக்கு எது தேவையோ அதில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வேலை கிடைக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலேயே நீங்கள் வேலை செய்யலாம். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக்குறது, அவங்க லைஃப்பை எப்படி ஈஸியாக்குறது, ப்ராப்ளம் ஃப்ரீ ஆக்குறது. அதாவது அந்த விஷயத்தில் இப்போ இன்ஸ்டாகிராமில் சிலவங்க தடுமாறுறாங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் அதை சரி பண்ணிங்கன்னா அதுதான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஸோ இதுதான் முக்கியமான வேலை. நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் தேடுறோம்.
எங்களோட வீடியோவை உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி கமெண்ட்டில் உங்களை டேக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்கள். சிலவங்க இதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவங்க பேரை டேக் பண்ணுங்கள். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் டேக் பண்ணுங்கள், எல்லாமே கணக்காகும். நீங்கள் எங்கே கன்வின்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் எதுக்கு உங்களை வேலைக்கு எடுக்கணுன்ட்டு. ஸோ கன்வின்ஸ் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணுறோம். இதில் எல்லாமே எப்படி நீங்கள் ரிச் ஆக போகிறீங்க அப்படின்றதுக்கான வழி இல்லை. அதேமாரி நீங்கள் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக போகிறதும் கிடையாது. இதுக்கு நீங்கள் நிறைய கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கணும், கற்றுக்கணும், உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கணும். இன்டர்நெட்டில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இந்த மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் வாங்குற ஆளாக மட்டும் இல்லாமல் கொடுக்குற ஆளாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை கற்றுக் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். இப்போ எல்லாரோட சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா சிமிலரான சுச்சுவேஷன் தான். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கும். இந்த டைமில் சில பேர் அப்கிரேட் ஆவாங்க, சில பேர் டவுன்கிரேட் ஆவாங்க. சில பேர் ஃபோனில் வச்சுட்டு ஃபோனில் கேம் விளாண்டுட்டு வின் பண்ணுவாங்க. சில பேர் லைஃப்பில் வின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவை டைம் தான். உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு லைஃப் சீக்ரெட் சொல்கிறது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். பை.